விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. இது யாருடைய துப்பாக்கின்னு தெரியுதா? இங்க இருக்கிறது என்னோட துப்பாக்கி தான் சார். இந்த துப்பாக்கியை நாங்க எங்க இருந்து எடுத்தோம் தெரியுமா? இது கிரிதரனை ஷூட் பண்ண இடத்துல இருந்து எடுத்த துப்பாக்கி சார். இதை விட நீங்க ஷூட் பண்ணதுக்கு என்ன சார் ஆதாரம் வேணும்? சார், ஐ நீட் டு டெல் யூ ஒன் திங். ரிவால்வர் காணா போன விஷயத்தை ஆல்ரெடி ரத்னா என்கிட்ட சொல்லிட்டார். ரிவால்வரை வேற யாராவது திருடி அவரை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தன்னோட துப்பாக்கியை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றது நம்புற மாதிரியா சார் இருக்கு? அதுவும் ரத்னத்தை மாட்டி விடுறதுக்காக திருடிக்கிட்டு போய் கிரிதரனை ஷூட் பண்ணிட்டு அந்த துப்பாக்கி அங்கே விட்டு போயிட்டாங்க. அப்படித்தானே சொல்ல வரீங்க? நல்ல கற்பனை வளம் இருக்கு சார் உங்களுக்கு. சார், நிஜமாவே என்னோட துப்பாக்கி திருடு போனது உண்மைதான் சார். அதுல நான் ஏன் சார் போய் சொல்லணும்? ஆனா அது என்னோட கவனக்குறைவால நடந்ததுதான். அதுக்கு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா என் மேல நடவடிக்கை எடுக்கும். அதுக்காக நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றது எப்படி சார் நியாயமாகும்? நாங்க நீங்க சொல்றத வச்சு முடிவெடுக்க முடியாது சார். எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு தான் முடிவெடுக்க முடியும். கொலை நடந்த இடத்துல உங்களோட துப்பாக்கி, அந்த துப்பாக்கியில இருந்த புல்லட்டு, இதெல்லாம் நீங்க கையெழுத்து போட்டு வாங்கினது. அந்த புல்லட்டை தான் டிசி கிரிதரன் உடம்புல இருந்து எடுத்திருக்காங்க. இதை விட வேற என்ன சார் ஆதாரம் வேணும்? இன்னும் ஒரு ஸ்டெப் தான் மீதி இருக்கு. அது தடயவியல் துறையில இருந்து கைரேகை செக் பண்ணணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சு கைரேகை பொருந்தி போச்சுன்னா அதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஷியோர், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம் சார். பட் ஸ்டில் ஐ ஸ்ட்ராங்லி ட்ரஸ்ட் யூ. ரத்னம் தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரிப்போர்ட் வரட்டும். துப்பாக்கியில ரத்ன கைரேகை இல்லைன்னா அவர் தப்பிச்சிடுவாரு. ஆனா துப்பாக்கியில இருக்கிறது ரத்னத்தோட கைரேகைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நிச்சயம் நாங்க வேற மாதிரி முடிவெடுப்போம். இப்ப எங்க கையில இருக்கிற எல்லா ஆதாரமும் ரத்னத்துக்கு எதிராக தான் இருக்கு. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வர வரைக்கும் ரத்னத்தை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. இப்ப நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்கப்பா. ஏதோ முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கிறதா போன்ல சொன்னீங்களே, அப்படி என்ன ஆதாரம்? சார், கடைசியா நடந்த விசாரணையில அப்பா சொன்ன சாட்சியை அடிப்படையா வச்சுதானே சரவணன் ஜெயில போட்டாங்க. ஆமா, சரவண ஐயாவு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதா உங்க அப்பா சாட்சி சொன்னாரு. அதை வச்சுதான் சரவணன் குற்றவாளியா இருக்கலாம்னு நீதிபதியை ரிமாண்ட் பண்ணாரு. சார், அப்ப நாங்க நினைச்சது சரிதான் சார். உங்ககிட்ட ஐயா மாமாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல சார், அதுல அவர் எப்படி செத்தாருன்னு இருக்கும்ல சார். சார் ப்ளீஸ் சார், அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார்.
இதுல ஐயாவோட கழுத்தெலும்பு உடைஞ்சு இறந்ததா இருக்கு. ஆமா, இப்போ எதுக்கு இதையெல்லாம் கேக்குறீங்க? சார், இதான் சார் நாங்கள் சொல்ல வர ஆதாரம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் யாரோ ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட பேசியிருக்காங்க சார். கழுத்தை திருகுனாலோ இறுக்கி பிடிச்சாலோ கழுத்தெலும்பு உடையறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களாம் சார். சாட்சியையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வச்சு அந்த டாக்டரையும் கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல சொன்னா நமக்கு சாதகமா தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க சொல்ற பாயிண்ட்டை வச்சு கோர்ட்ல சரவணன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடியும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. சிக்கலா? என்ன சார் சொல்றீங்க? இதுல எல்லாம் தெளிவா இருக்கே சார். டாக்டர் தானே சார் சாட்சி சொல்ல போறாரு. யாரோ ஒரு டாக்டர் வந்து சாட்சி சொல்லலாம், ஆனா அது கோர்ட்ல நிக்காது. கவர்மெண்ட் வக்கீல் வந்து அதை உடைச்சு எரிஞ்சிருவாரு. ஆனா அதுக்கு உங்களுக்கு வேற வழி இருக்கு. சார், வேற வழினா சொல்லுங்க சார், நாங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுறோம். நீங்க இதை பண்ண முடியாது தம்பி, அதை நானே பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, அரசு மருத்துவர், அதுவும் பெரிய பொறுப்புல இருக்கிற அனுபவமுள்ள அரசு மருத்துவர் வந்து ஆதாரத்தோட சாட்சி சொன்னா கோர்ட் ஏத்துக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு இங்க உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் தான் டீன், மிஸ்டர் வெங்கடாச்சலம். அரசு மருத்துவர் குழுவில் அவர் ஒரு ப்ரொஃபசர். ஏற்கனவே அவர் அரசு தரப்புல நிறைய கேஸ்ல ஆஜராகி சாட்சி சொல்லியிருக்காரு. அவர் சாட்சி சொன்னா நிச்சயம் கோர்ட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆதாரத்தோட தான் அவர் சொல்லுவார். அவரும் ஒரு ஆர்த்தோ டாக்டர் தான். அவர்கிட்ட பேசி பார்ப்போம். சார், அப்பா உடனே அவர்கிட்ட பேசுங்க சார். 2 நாள்ல விசாரணை வருது சார். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இருப்பா, அவசரப்படாத. அவருக்கு தான் ஃபோன் போட போறேன். இந்த கேஸ்ல நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எப்படியாவது சரவணனை ரிலீஸ் பண்ணிடலாம். என்ன புது நம்பரா இருக்கு? என்னங்க? யாரு? புது நம்பரா இருக்குங்க. ஓ, ஹலோ, டாக்டர் வெங்கடாச்சலம் பேசுறேன். நீங்க யாரு? குட் மார்னிங் டாக்டர். நான் தான் அட்வொகேட் ராமகிருஷ்ணன் பேசுறேன். அடடடடே, நீங்களா சார்? நானும் கோர்ட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் உங்க குரல் மறந்து போச்சு. அதனால என்ன சார், உங்க மனைவி, பசங்க, அப்புறம் உங்க குட்டி பேத்தி ஒரு தீர்ப்பாள அன்னைக்கு ஒரு நாள் கோர்ட்டு கூட்டு வந்து கோர்ட்டையே 2 ஆக்குனால. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதுவும் என் சேட்டக்கார பத்தி கேட்டீங்கல்ல, அவ இப்ப எங்க கூட இல்ல, ஊட்டி கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ சேட்டையை தான் ரொம்ப மிஸ் பண்றோம். அப்படியா சார்? எப்படியும் லீவுக்கு வரத்தானே போறா. அப்புறம் சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே ஒரு கேஸ் விஷயமா பேசுறதுக்காகத்தான். என்ன கேஸ்? அரசு தரப்புல இருந்து யாரும் என்ன அப்ரோச் பண்ணவே இல்லையே. இல்ல டாக்டர், இது நான் வாதாடுற கேஸ். யாராவது கழுத்தை இறுக்கி பிடிச்சா கழுத்து எலும்பு உடைய வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்களே, அப்படியா டாக்டர்? ஆமாமா, வாய்ப்பு இல்லதான். ஒண்ணு பலமா தாக்கி இருக்கணும், இல்ல அழுத்தி மிதிச்சிருக்கணும். அத பத்தின கேஸ் தான் டாக்டர். பாவம், ஒரு அப்பாவி பையன் அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. நீங்க அவருக்காக கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா பெரிய உதவியா இருக்கும். உங்களுக்கு சம்மதம்னா நான் நேர்ல வந்து பேசட்டுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நீங்க அந்த கேஸ் காப்பி எல்லாத்தையும் எனக்கு மெயில்ல அனுப்பி விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி டாக்டர், நான் இப்பவே அனுப்பிச்சு விட்டுறேன். ரொம்ப நன்றி டாக்டர். எந்த நிரபராதையும் தண்டனை அனுபவிக்கிறது பாவம் சார். நீங்க அனுப்பி விடுங்க. நியாயமா இருந்தா நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஏம்பா, டாக்டர் ஓகே சொல்லிட்டாருப்பா. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது சரவணனை காப்பாத்திடலாம். நான் கேஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டாக்டருக்கு அனுப்பி வச்சிடறேன். சார். சார், ரொம்ப நன்றி சார். இதுதான் சார் எங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. என் தம்பியை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்தணும் சார். எல்லாம் நல்லபடியா முடியும்ப்பா. உங்க வீட்டுல எல்லாரையும் நம்பிக்கையா இருக்க சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். நந்தினி, முதல்ல இருந்து இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்?
சும்மா சும்மா இப்படி தொலை பண்ணிக்கிட்டே இருந்தா ஏன் தான் இப்ப இங்க வந்தோன்னு இருக்கு எனக்கு. உனக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்காக மாட்டிக்கிட்டது நான் தானே. அன்னைக்கு நீ மாட்டியிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களை தொல்லை பண்றேனா? இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க பாரு, இந்த மாதிரி பொடி வச்சு பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். பணம் கேட்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா? எவனோ ஒருத்த உன்னை டார்ச்சர் பண்றேன்னா அதுக்காக நீ என்ன டார்ச்சர் பண்ணுவியா? நீ தான் அன்னைக்கு கொலை பண்றப்போ உஷாரா இருந்திருக்கணும். இங்க பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. உங்க மாமா பேச்ச கேட்டு சொந்த அப்பாவே கொலை பண்ண வேணாம். இப்போ அதுல இருந்து நான் மட்டும் இல்ல, நீங்களும் தப்பிக்கணும்னா நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும். இப்போ வந்து கேவலமா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு கண்ணா, மாமாவும் இறந்துட்டாரு, எங்க அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல யார் தப்பிக்கணும்? அதான் எல்லாருமே அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கோமே. அவங்கள விடு. அதான் நீ இன்னும் மிச்சம் இருக்கல. நீ இன்னும் மாட்டல. நீயும் மாட்டதான் இன்னும் நல்லா இருக்கும். உன்னோட மொத்த குட்டும் அந்த உமா குடும்பத்து முன்னாடி உடையும். வேணாம், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப பண்ணாத. ஆத்தா, ரொம்ப பொங்காத. நான் கேட்ட 50 லட்சத்தை மட்டும் ஏற்பாடு பண்ண. நான் எதுவுமே பேசல. ராம் சேட்டுக்கிட்ட பேசிட்டான். ராம் சொல்லி நானும் பேசிருக்கேன். நான் இன்னொரு தடவை சேட்டுக்கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்றேன். ஆனா இதுதான் கடைசி. இதுக்கு மேல நீ பணம் கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் போயிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நானா உனக்கு கால் பண்ற வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணாத. அது வரைக்கும் தயவு செஞ்சு என்னை சந்திக்க வராத. யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். டேய் பிரபா, என்னடா நந்தினி இங்க உட்கார்ந்திருக்கா? டேய், அவளுக்கு முன்னாடி யாரா உட்கார்ந்திருக்கா? நந்தினி, இவனோட என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல பிரபா, ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு மாமா இறந்ததை பத்தியும் அக்கா அரெஸ்ட் ஆனதை பத்தியும் பேசணும்னு கூப்பிட்டாரு. அதான். ஏய், சாவை பத்தி கேட்கறதுக்கு வீடு தானே வருவாங்க, ரோட்ல பார்த்து கேட்பாங்களா? சரி, ரோட்ல பார்த்து கேட்கறதா இருந்தாலும் அப்படியே கேட்டு போக வேண்டியதானே. ரெஸ்டாரண்ட்ல கூட உட்காந்துருக்க. பிரபா, பாவ நந்தினி. அவ மாமாவும் அக்காவும் கூட இல்லாம கஷ்டப்படுவாளேன்னு சும்மா ஒரு பாசத்தால கூப்பிட்டேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத கண்ணா. இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். நாளைக்கு சரவணன் கண்டிப்பா விடுதலை ஆயிடுவான். அடுத்து நீதான். என்னது அடுத்தது நானா? என்ன சொல்ற நடராஜ்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. ரத்னம் மாமா நீதான் உங்க அப்பாவை கொலை பண்ணன்னு உறுதியா சொல்ற. அப்பா, சரவணா விடுதலை ஆயிட்டா அடுத்து நீதானே? இத பாருங்க, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எவனாவது தான் அப்பாவை கொல்லுவானா? நான் ஒன்னும் கொலை பண்ணல. சரவண கொலை பண்ணலன்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. என்ன மிரட்டுற வேலையெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்க. எத இதான் மிரட்டுறதா? அப்ப மிரட்டினா என்ன பண்ணுவ? கோர்ட்ல அரசு மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை டாக்டர் வெங்கடாச்சலம் என் தம்பிக்கு ஆதரவா சாட்சி சொல்ல போறாரு. கழுத்தை புடிச்சாலாம் கழுத்தெலும்பு உடையாது, கழுத்துல மிதிச்சாதான் கழுத்தெலும்பு உடையும்னு ஆதாரத்தோட சொல்ல போறாரா? அப்பனா ஏன் தம்பி தப்பிச்சிருவான்ல, நீ தானே மாட்டுவ. ஏன் மாமா, நிஜமாவே டாக்டர் சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்டாரா? அப்போ சரவண மாமா விடுதலை ஆயிடுவாரா? நந்தினி,
நீ சந்தோஷமா கேட்குறியா இல்லை வருத்தமா கேட்குறியான்னு தெரியலையே. சரவணன் விடுதலை ஆகுறதுல உனக்கு இஷ்டம் இல்லை போல. என்ன பிரபா இப்படி கேட்டீங்க? சரவண மாமா எப்ப ரிலீஸ் ஆவாருன்னு தானே நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே உனக்கு சொந்தம்னா அது அந்த ருத்ரமூர்த்தியும் உலக நாயக்கியும் தான். உங்க அக்கா மாமா இவங்கள பத்திலாம் நினைக்காத. அவங்கள பத்தி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, கூப்பிட்டா கூட பேசக்கூடாது. சரி. டே பிரபா விடுறா. பாவம் அவங்க பண்றதுக்குலாம் நந்தினி எப்படா பொறுப்பாவா? சும்மா அவளை போட்டு கஷ்டப்படுத்தாதா. சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு போ. சரி பிரபா, நான் கிளம்புறேன். மாமா நான் வரேன். சரி வாடா. டேய் விட்றா, அங்கேயே என்ன பார்த்துட்டு இருக்க? வா சாப்பிடலாம், வாடா. வாப்பா வா. வாங்க. சரிங்கம்மா. இப்படி எடுத்துட்டு வாங்க. நீங்க வண்டியோட கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். டாக்டர் கார்த்திகேயன் சார் வர சொல்லியிருந்தாரு, சரி. அவரை பார்க்கணும். அந்த லெஃப்ட்ல லாஸ்ட் ரூம்ல இருப்பாரு, போய் பாருங்க. தேங்க்யூ. ஓகே. எஸ் கம் இன். வணக்கம் டாக்டர். வாங்க 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 வாங்க. வாங்கம்மா. உட்காருமா. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணு வேண்டாம். இப்போதான் உங்க எல்லா பேப்பர் வேலையும் முடிச்சு அட்மினுக்கு அனுப்பி வச்சேன். இருங்க கொண்டு வர சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி, அந்த லாண்ட்ரி கான்ட்ராக்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு உடனே ரூமுக்கு வாங்க. அப்ப நீங்க இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா அமுதா, நாங்க வரப்பவே துணியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ட்ரைசைக்கிள் பொடிச்சு கொண்டு வந்திருக்கோம். நான் கூட பேசி முடிவு பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்ப எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க தான் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டீங்களே. நீங்க மனசு வச்சு இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கும்போது இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் தயாரா வந்துட்டோம். எங்களை நம்பி இவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைச்சதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்க. என்ன உமா நீ? முன்னாடி இருந்தவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு தான் சொன்னீங்கல்ல. நாங்க எப்பாடுபட்டாவது உடனுக்குடனே வேலையை முடிச்சு டெலிவரி பண்ணிடுறோம். எங்களுக்கும் அதாமா வேணும். அதனாலதான் பழைய கான்ட்ராக்டை தூக்கிட்டு இப்போ உங்ககிட்ட கொடுக்கறோம். ரொம்ப நன்றி சார். நாங்க உங்களை இந்த நிலைமையில பார்த்ததும் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. உங்களுக்கு எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு பீஸுக்கு 10 ரூபாய் கொடுத்தோம். நீங்க சரியா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை ட்ரை வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு தடவைக்கும் 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாரக்கணக்கு சரியாயிடும். இப்போதைக்கு இந்த ரேட்டுக்கு வாஷ் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது சேர்த்து கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். இந்தாங்க சார். நீ ஒரு தடவை பார்த்துட்டு சைன் வாங்கிக்க. உமா, அக்ரிமெண்ட் உன் பேர்ல தான் இருக்கு. படிச்சு பார்த்து எழுத கொடு. கூட பாக்குறேன். என்னங்க பாருங்க. இதான் புது அக்ரிமெண்ட் காப்பி. இதுல ஒரு காப்பி உங்களுக்கு, இன்னொரு காப்பி ஹாஸ்பிட்டலுக்கு. சரி. இதுல துணி வாரியா ஒவ்வொரு துணிக்கும் நாங்க எவ்வளவு அமௌண்ட் அலாட் பண்ணிருக்கோம்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். துணியோட அளவு தன்மைக்கு ஏத்த மாதிரி ரேட் வேரியேஷன் ஆகுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர், எங்களுக்கு எல்லாம் ஓகே தான். இந்தாங்க. அங்க லெஃப்ட் சைடுல. இங்க தானே 2லயுமா? அவ்வளவுதானே? இந்த டாக்டர். அதை நீங்களே வச்சுக்கோங்க. கிருஷ்ணமூர்த்தி,
அங்க இருக்கிற எல்லா துணிகளையும் இவங்க கிட்ட கொடுத்துருங்க. இனிமே இவங்க தான் புது லாண்ட்ரி கான்ட்ராக்டர். வணக்கம். ஓகே சார். ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா, வாங்க சார். ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க சார். வாங்க. துணி எடுத்துட்டு போகும்போது நீங்க மட்டும் வந்து என்ன பாத்துட்டு போங்க. சரி டாக்டர், வரேங்க. சரி அமுதா. சரி வரும். வாங்க வாங்க சார். வாங்க சார். வாங்க. மொத்தம் 10 மூட்டைங்க இருக்கு. சரி. ஒவ்வொரு மூட்டையிலையும் 25 துணி இருக்கு. எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது. பார்த்து. என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.